வணக்கம் அன்பான சொந்தங்களே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது TSSL வழங்குகின்ற ராமாயண கதை. இந்த ராமாயண கதையை வாரந்தோறும் மிக அழகாக எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் மங்கையர்க்கரசி சுப்பிரமணியம் அவர்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் மகிழ்வோடு வரவேற்றுக் கொள்ளுகிறோம். இன்று பாகம் 6 சந்திக்க இருக்கின்றோம். மங்கை அவர்களே, பாகம் 6 என்ன தலைப்பில் வருகிறது? பாகம் 7, மன்னிக்க வேண்டும், பாகம் 7 சந்திக்க வருகிறார் மங்கையர்க்கரசி அவர்கள். இதோ மங்கையர்க்கரசி அவர்கள் அழகாக தனது தலைப்பையும் சொல்லி கதையை சொல்லுவார். கேட்டுத்தான் பாருங்களேன். வணக்கம் நகுலா சிவநாதன் அவர்களே. நிறைய வேலைக்கு இடையில இவங்க நகுலா சிவநாதனும் நானு சென்னையில இருந்து நானும் இந்த ராமாயண கதைகள் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதைகளை தொடர்ந்து கேளுங்க, குழந்தைகளுக்கு சொல்லுங்க. இன்று நம்ம பார்க்க போறது பாகம் 7, பெண்மையின் திண்மை. பிரம்மதேவனின் புதல்வர்களில் ஒருவனான குசர் என்பவர் அறிவிலும் பலத்திலும் குணத்திலும் சிறந்தவராக விளங்கினார். இவர் பிரம்மலோகத்துல வாழ விரும்பாததால பூமிக்கு வராரு. இவர் பூமிக்கு விதர்ப்ப நாட்டு மன்னன் மகளை மணந்து கொண்டார். இவருக்கு 4 மகன்கள் பிறக்கிறாங்க. இந்த 4 மகன்களுக்கும் 4 நாட்டை கொடுத்து ஆள சொல்றாரு. குசாம்பர் கௌசாம்பி நாட்டையும், குசனாபர் மகத நாட்டையும், அசுர்த்த ராஜஸ் தர்மாரண்யத்தையும், வசு என்பவர் கிரிவிரதத்தையும் ஆண்டுகிட்டாங்க. குசனாபருக்கு ராஜ ரிஷியான அந்த ராஜ ரிஷியோட மகள் தேவகன், அதாவது கந்தர்வ பெண் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க பேரு கிரிதாசி. குசனாபருக்கு கிரிதாசி மனைவியா இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் 100 மகள்கள் பிறக்கிறாங்க. 100 பெண் குழந்தைகளையும் அவங்க அழகா வளர்த்து அறிவிலும் அழகுல சிறந்து விளங்கியிருக்காங்க. அவங்க எப்பவுமே அழகான ஆடைகளை விட்டுட்டு, ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுக்கிட்டு, வாசன திரவியங்களை பூசிக்கிட்டு, அலங்கரித்து கொண்டு தன்னை வனத்துல ஆடி பாடி மகிழ்ந்து மகிழ்ச்சியா வாழறாங்க. அப்படி அவங்க மகிழ்ச்சியா வாழும்போது அவர்களுடைய அழகிலும் இனிமையான குரலிலும் வாயு பகவான் மயங்கிறாரு. அவர் என்ன திருமணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த மகள்களிடம் போயிட்டு கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க, தங்கள் தந்தை இந்த தந்தை என்ன சொல்றாரோ அந்த மணவாளனை தான் நாங்க திருமணம் செஞ்சுப்போம், உங்களை நாங்க திருமணம் செஞ்சுக்க மாட்டோம், உங்களுடைய எண்ணம் ஈடேறாது அப்படின்னு தெளிவா சொல்லிடுறாங்க. அப்ப அவர் வாயு பகவான் சொல்றாரு, நீங்க மனித பிறவி என்பதால உங்கள்கிட்ட அழியக்கூடிய ஆயுள், ஆனா அழியாத மாதிரி தினமும் திருமணம் செஞ்சு கொண்டா எப்படியோ நித்திய ஜீவனுடன் இளமையாக இருக்கலாம். நீங்க என்ன திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நித்திய ஜீவனுடன் இளமையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வாயு பகவான் சொல்றாரு. அப்ப அப்படி சொல்லும் பொழுது தெளிவா சொல்லிடுறாங்க, எங்கள் தந்தைக்கு வார்த்தைக்கு, எங்கள் தந்தையோட வார்த்தைக்கு நாங்க கட்டுப்படுவோம், அவங்க சொல்றதான் நாங்க கல்யாணம் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிடுறாங்க. வாயு பகவான் சக்தி தெரியாம நீங்க என்னை பத்தி தெரியாம நீங்க சொல்றீங்க, ஆனா என்னை பத்தி நீங்க உணர்ந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சபிச்சிடுறாரு. நீங்க எல்லாரும் அழகின்றி போவீங்கன்னு சொல்லிட்டு எலும்ப முறிச்சிடுறாரு. அந்த பெண்கள் எல்லாரும் எலும்பு முறிஞ்சதால அழகிழந்து விகார கோலத்துல இருக்காங்க. எல்லாரும் தந்தையிடம் அழுது புரண்டு புரண்டு அழுது தந்தையிடம் முறையிடுறாங்க. அப்ப குசனாபர் தங்கள் மகள்கள்லாம் இப்படி ஆயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவர்களுடைய நிலையை கண்டு மனம் நொந்து போயிறாரு. வாயு பகவான் இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அவர் சொல்றாரு, அமைச்சர்களையும் உறவினர்களையும் அழைத்து எங்க மகள்களுக்கு வாயு பகவானுக்கு ஈக்குவலா யார் இருக்காங்களோ அவங்கள திருமணம் பண்ணி தரணும், நீங்க எல்லாரும் ஏற்பாடு பண்ணுங்க சொல்லும் பொழுது, அப்போ கூலி என்ற மகரிஷியோட மகன் பிரம்மதத்தன் ஒருத்தர் இருக்கான். அவனை போய் பாருங்க, அவனை
திருமணம் செய்து கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த பிரம்மதத்தன் யாருன்னா, அவருடைய பூர்வீகம் என்னன்னா, சூலின்றவர் மகரிஷி. அவரை சோமதா என்ற பெண் பணிப்பெண்ணா வேலை செய்யறாங்க. அவங்க அவரு சூலின்றவரை மகரிஷிய அவ்வளவு அன்பா பணிவிட செஞ்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அவரு சூலின்றவருக்கு இந்த சோமதாவை ரொம்ப பிடிச்சு. அப்போ சொல்றாரு, நீ என்னை இவ்வளவு பணிவிட செஞ்சு இவ்வளவு பாதுகாப்பா பாத்துக்கிறியே, உனக்கு நான் எதனா திரும்பவும் பரிகாரம் செய்யணும், உனக்கு என்ன வேணுமோ வர கேளுன்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது அந்த சோமதா சொல்றாங்க, நான் இது வரைக்கும் திருமணம் ஆகல, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது, நீங்க என்ன திருமணம் செய்துக்கோங்க சொல்லும் பொழுது இவரு சூலி என்றவரு பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டு அவர் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? அதனால நம்மளுடைய பிரம்மச்சரியத்தையும் இழக்காம, தவத்தையும் இழக்காம, சோமதாவுடைய அவளுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றணும் என்று அவரை போலவே ஒரு உருவத்தை ஏற்படுத்தி, அந்த தவ வலிமையில அவரே ஒரு உருவத்தை ஏற்படுத்தி குழந்தைய உருவாக்குறாரு. அந்த குழந்தைதான் பிரம்மதத்தன். அந்த பிரம்மதத்தன் பிரம்மாவுக்கு சமமான அந்த சூலின்றவர் தான் இந்த குழந்தைய பிறக்க வைக்கிறாரு. தவ வலிமையால பிறந்த இந்த குழந்தை பலசாலியாகவும் பராக்கிரமம் படைச்சவனாகவும் வீரத்திலையும் அறிவிலையும் எல்லாத்துலயும் சிறந்து விளங்குறான். காம்பில்யான்ற நகரத்துல அந்த நாட்டை கொடுத்து அந்த பிரம்மதத்தன் ஆண்டு. பிரம்மதத்தனோட நாடு காம்பில்யா நாடு. அந்த நாட்டை ஆண்டு. அவன்கிட்ட இந்த அமைச்சர்களும் மன்னனும் இந்த குசனாபர் கேட்கிறாரு, எங்களுடைய மகளை நீங்க திருமணம் செய்துக்கணும், வாயு பகவான் பண்ணிட்டாரு, ஆனா நீங்க திருமணம் செய்துக்கணும்னு சொல்லிட்டு போய் வேண்டுறாரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு திருமணம் செய்துக்கிறாரு. திருமணம் விவாகம் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்களை தொடும் பொழுது பழைய நிலைக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே விகார கோலம் சரியாகி அழகான பெண்களாக மாறிடுறாங்க. விகார கோலம் போயிட்டு அழகான பெண்களா மாறினதுக்கு அப்புறம் எல்லாரும் மகிழ்ச்சியா வாழறாங்க. இந்த பிரம்மதத்தன் பெண்களை நல்லா பாதுகாத்துட்டு நல்லா வாழறாங்க. நாடு சிறப்பாக இருக்கு. பெண்மையின் திண்மை தான் இந்த பாகத்துல அவர் பிரம்மதத்தன் வாழறாரு. வாயு பகவான் விருப்பத்தை குசனாபர் புதர்விகள் மறுத்தாலும், வாயு பகவான் கேட்டதுக்கு மறுத்தாங்க இல்லையா, அதனால எலும்பு முறிஞ்சு கோர வடிவம் மாறிச்சு. அப்பவும் வாயு பகவானோட முரண்பாடான செயல். தேவ மங்கைகள் மனம் மாறாம கற்பு மாறாம அந்த அறத்தை காத்தாங்க. இந்த பாகத்துல சிறப்பான இதுதான். இந்த சூலி மகரிஷி பிரம்மச்சரியத்தையும் விட்டு கொடுக்காம தமது தவ பலனால திறனையும் உண்டாக்கி துறவரம் காத்த பண்பு இந்த பாகத்துல பெருமையா சொல்லப்படுது. இந்த பாகத்துல நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, பிரம்மதத்தன் ஆண்ட நாட்டின் பெயர் என்ன? இந்த பாகத்தின் கேள்வி அதுதான். பிரம்மதத்தன் ஆண்ட நாட்டின் பெயர் என்ன? அடுத்த பாகம் ஆத்திரத்தில் கௌசிகர். 8வது பாகம் அடுத்து பார்க்கலாம். நன்றி. மிகச் சிறப்பாக அற்புதமாக அந்த ராமாயண கதையை பெண்மையின் திண்மை என்றதை அழகாக இந்த 7வது பாட் 7 அழகாக சொல்லி இருக்கிறார் மங்கை அவர்கள். மிகச் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் கட்டாயம் அந்த கொமெண்டில் இவருக்கு ஒரு வாழ்த்து எழுதி போடுங்கள். ஏனென்று கேட்டா, இவ்வளவு கஷ்டமான ஒரு பெரிய காப்பியத்தை அவர் மிகச் சுருக்கி 60 பாகங்களாக தர முன்வந்தது. அது கூட இறைவனின் ஒரு கொடை என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லாராலும் முடியாது. மிக அழகாக நேரத்தை எடுத்து ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அழகாக தருகிற அவருடைய இந்த பணிக்கு உண்மையிலேயே சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் இறையாசி என்றும் அவருக்கு கிடைக்க வேணும். மங்கை என்றாலே ஒரு பெண்மை என்று சொல்வார்கள். மங்கையக்கரசி ஒரு இறவியின் நாமனாக இருக்கிறபடியால்
அந்த வகையிலே அவர் இறையருள் பெற்ற ஒரு வரமாக இருந்து இந்த நிகழ்வை, அதாவது இந்த ராமாயண கதையை வாரந்தோறும் தருவது எமக்கெல்லாம் மகிழ்ச்சி. அந்த வகையில் TSSL சார்பாக அவருக்கு நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு அடுத்த பாகத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம்.